வணக்கம். நான் உங்கள் ஜெய்சங்கர். நிஃப்டி நேத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்டுக்கு மேல டவுன்ஃபால். எல்லா செக்டாருமே வந்து நேத்துக்கு மட்டும் ஒரு பெரிய ஃபால வந்து பார்த்துருக்கு. ஏன் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட ஐடி செக்டார் நீங்க பார்த்துருப்பீங்க. வேற எந்த செக்டாரும் இந்த அளவுக்கு ஒரு கிராஷ வந்து பார்த்ததில்ல. கடந்த ஒரு மாசத்துல பிப்ரவரி டூ இந்த மார்ச், இந்த பிப்ரவரி மாசம் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா 10,000 பாயிண்ட்டுக்கு மேல நிஃப்டியோட ஐடி செக்டார்ஸ் வந்து கிராஷ் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டா. ஏன் வந்து நிஃப்டியோட ஐடி செக்டார் ஏறுனா நிஃப்டி ஏன் இறங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலே நிஃப்டியோட செக்டாரல் இண்டிசஸ் இருக்கு இல்லைங்களா? அதுல நிஃப்டியோட ஐடி செக்டார்ஸ் தான் வந்து வெயிட்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு செக்டார். இப்போ டிசிஎஸ் எடுத்துக்கோங்க, இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க, விப்ரோ, ஸோ டெக் மஹிந்திரா இந்த மாதிரியான செக்டார்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமா உள்ள ஒரு செக்டார்ஸ். அதனால அந்த கம்பெனிகள் இறங்குச்சுன்னா நம்ம நிஃப்டியுமே வந்து ஆட்டம் காணும். இதுதான் வந்து பேசிக், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இப்போ தொடர்ந்து இறங்கிட்டே தான் இருக்கு நிஃப்டியோட ஐடி செக்டார்ஸ். இப்போவுமே பாருங்க, நேற்றுக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறது பீரிஸ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ மண்டே ஓப்பன் ஆகும்போது இது இன்னும் கூட இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டெக்னிக்கலான ஒரு வியூ இருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வியூ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறோம், ஸ்டடி பர்பஸ்க்காக தான். பைசல் ரெக்கமெண்டேஷன் நம்ம கொடுக்கறது இல்ல. இது ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும் நீங்க பாருங்க. ஸோ இப்போ என்னன்னா, நிஃப்டியோட ஐடி செக்டர்ஸ் வந்து இறங்கிட்டே இருக்கிறதுனால அப்போ நிஃப்டி இன்னும் என்ன ஆகும் அப்படிங்கிறதா. இதை நான் ஏன் சொல்ல வரேன், நிஃப்டி நிஃப்டி நான் ஏன் சொல்ல வரேன்னா, மண்டே வந்து நமக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. திங்கட்கிழமை வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டியில இருக்கு. செவ்வாய்க்கிழமை வந்து நமக்கு மார்க்கெட் ஹாலிடே அப்படிங்கிறதுனால மண்டே வச்சிருக்காங்க. அப்போ அதோட இம்பாக்ட் எல்லாமே வந்து நமக்கு திங்கட்கிழமை ஒரு பெரிய ஒரு இம்பாக்டிவா இருக்கும் மார்க்கெட்ல. அப்போ இறங்கு முகமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பார்த்துருவோம். அது நம்ம டீட்டெயிலா பார்த்துருவோம். நம்ம போன தடவை என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட் வந்து ஏறத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நான் எதை வச்சு நான் இதை சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, போன வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க, நான் கொடுத்துருந்தோம். இந்த ரேஞ்சுக்குள்ள தாங்க இந்த மார்க்கெட் இருக்கும், வெயிட் பண்ணி பாருங்க. பை சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன் அப்படி சொன்னோம்னா, இந்த ரேஞ்சுக்கு மேலே போகணும். 26,400க்கு மேலே மார்க்கெட் ஸ்டேபிளாக நிற்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஃபர்தராக வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா கீழே இறங்கிடுவோம். எதை வச்சு சொன்னேன்னா, இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஆஃப் கேண்டில். இந்த ஆஃப் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள தான் இந்த மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி நான் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா இப்போ பாருங்க, இப்போ மேலே ரீச் ஆகிருக்கக்கூடிய ஹை எவ்வளோ போயிருக்கான், இந்த ரேஞ்சுக்குள்ள தான் போயிருக்கான். 26,320 வரைக்கும் போயிட்டு திரும்ப என்ன பண்ணிட்டான், கீழே இறங்கிட்டான். அப்போ நமக்கு அடுத்தது என்னன்னா, இதுதான் வந்து அடுத்த சப்போர்ட் லெவல் வச்சுப்போமே. 24,800 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட் லெவல். மேபி 24,800 அல்லது 24,700 சம்திங் வரலாம். இப்போ நமக்கு என்னன்னா, ஒருவேளை இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வருமானு கேட்டால் மேபி வரலாம், வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒருவேளை வந்ததுன்னா அங்கிருந்து உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் டுவோர்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு மார்க்கெட் டுவோர்ட்ஸ் பை போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எங்க 24,800 அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு லெவல், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த 800க்கு மேலே, 24,800க்கு மேலே மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் இருந்ததுன்னா பை சைடில் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த லெவலை உடைச்சு கீழே வந்ததுன்னா அது டுவோர்ட்ஸ் சப்போர்ட் லெவலுக்கு வரும். எங்க சப்போர்ட் லெவல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஆஃப் கேண்டில் எங்க இருக்கு நீங்க தான் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இத்தனை கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இத்தனை கேண்டில்ல இதே மாதிரியான ஒரு ஆஃப் கேண்டில் எங்க இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஸோ எனக்கு தெரியக்கூடியது இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஆஃப் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதோட ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதோட ஹை என்னன்னா 25,200 ஆர் 130 சம்திங். அப்போ 25,100 உடைச்சி அல்லது 25,000 உடைச்சதுன்னா மார்க்கெட் வரக்கூடிய நாட்கள்ல இந்த 25,000 அல்லது 25,100 இந்த ரெண்டு லெவலையும் உடைச்சு கீழே வந்ததுன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் என்ன, இதான் 24,700 அல்லது இந்த ரேஞ்ச், 24,300 அல்லது இந்த ரேஞ்ச், 23,980 அல்லது 24,000 மேக்ஸிமம். ஸோ நமக்கு என்னன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 24,000 வரைக்கும் இருக்கு. அங்க வந்துச்சுன்னா இமிடியட்டா வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துரும், ரெக்கவரி ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல், எங்க 24,000 அப்படிங்கிறது. அப்போ இன்னமும் கூட நமக்கு 1,200 பாயிண்ட் இறங்குமான்னு கேட்டா சொல்ல முடியாது, மேபி இறங்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வியூ தான் நம்ம கொடுக்குறோம்.
ஒரு வேலை இறங்கிச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வாரத்தோட லோ வந்து பிரேக் பண்ணிடுச்சு. சப்போர்ட் லெவல் நல்லா புரிஞ்சுக்கும். கடந்த 2 வாரத்தோட லோவை வந்து பிரேக் பண்ணி தான் இப்போ கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் வெயிட்டேஜ் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பேரிஸோட வெயிட்டேஜ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ டெக்னிக்கலா பார்க்கும்போது இப்படி பாருங்க, இந்த இடத்துல நமக்கு பேரிஸோட வெயிட்டேஜ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நமக்கு இன்னமும் கூட அதிகப்படியான ஒரு டவுன்ஃபால் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு, அல்லது கேப் டவுன் ஓப்பன் ஆகலாம். அதான் அதோட அசம்ப்ஷன் நமக்கு புரிய வருது. இந்த இடத்துல நமக்கு வெயிட்டேஜ் வந்து நமக்கு செல்லிங்ல அதிகமா இருக்கு. அப்போ அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும்போது மேபி கேப் டவுன்ல ஓப்பன் ஆகலாம், அல்லது இன்னும் கூட சப்போர்ட் லெவல் நோக்கி போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா இங்க ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால ஈஸியா அது கீழே என்ன டச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை டெக்னிக்கலா நான் சொல்லுவேன். இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். வீக்லி சார்ட் நான் வச்சிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னமும் கூட நான் வந்து கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்றேன் நிஃப்டியை பொறுத்து. இதுல நம்ம என்ன பண்றோம்னா டெய்லி டைம் ஃப்ரேம் நான் வச்சிருக்கேன். டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டு அதுல 200 டேஸ் கூட மூவிங் அவரேஜ் நான் ஆட் பண்றேன். இப்போ நேற்றுக்கு க்ளோஸ் ஆயிருக்கக்கூடிய இந்த மொமெண்டம் பாருங்க, 200 டேஸ் மூவிங் அவரேஜ் வந்து கவர் பண்ணி தான் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. கிராஸ் ஓவர் பண்ணிடுச்சு. பெய்ரிஸ்ல கிராஸ் ஓவர் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருக்கான். 100 டேஸையும் அது 100 டேஸ்க்கும் கீழே தான் மார்க்கெட் இருக்கு, 50 டேஸ்க்கும் கீழே தான் மார்க்கெட் இருக்கு. இது மட்டும் இல்ல, நான் என்ன பண்றேன், சென்செக்ஸையும் நீங்க எடுத்துக்கலாம். அதுவுமே பாருங்க நமக்கு எங்க இருக்கு, 200 டேஸ்க்கு கீழே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா, எப்போவெல்லாம் வந்து மார்க்கெட் நமக்கு இந்த மாதிரியான ஒரு கிராஸ் ஓவர் நடக்குதோ, இதே விஷயம் நமக்கு 200 கிராஸ் ஓவர் பண்ணி மேல போச்சுன்னா ஸ்ட்ராங்கா பை போகும். அதே சமயம் அது ஆப்போசிட்ல நடந்ததுன்னா 200 டேஸ் மூவிங் வரை கிராஸ் ஓவர் பண்ணி பீரிஸ்ல கீழே போகுதுன்னு சொன்னா அப்போ ஸ்ட்ராங்கா செல்லிங்க்கு வாய்ப்பு இருக்கு. இதான் அதோட மீனிங். அப்ப இறங்குமான்னு கேட்டா மேபி இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரலாம். இப்போ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 81,300 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி ஒருவேளை இது கீழே இறங்கிச்சுன்னா இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரலாம். 80,000 அப்படிங்கிற சப்போர்ட் லெவலுக்கு மேபி வந்தாலும் வரலாம், சொல்றதுக்கு இல்லை. 1,300 பாயிண்ட் வருமானு கேட்டா மேபி வரலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்போ இது பை வருமானு கேட்டா எப்போ நமக்கு பை வரும்னு கேட்டீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு மேல போகும். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 81,700க்கு மேல ஓரளவுக்கு மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகி இருந்ததுன்னா பை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 81,700க்கு மேல திரும்பிச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம பை எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதே விஷயம் தான் நமக்கு இப்போ நிஃப்டியிலுமே இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அடுத்து நமக்கு எங்க நமக்கு பை ஓரளவுக்கு கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு மேல 25,250க்கு மேல. அப்போ நமக்கு இன்னும் கூட ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு பிளஸ்ல வந்தாலும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்கு. 25,170ல இருந்து 250க்கு மேல வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் கவர் ஆயிடுச்சு, ரெக்கவரி ஆகுதுன்னா ஓரளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். எவ்வளவு தூரம் எதிர்பார்க்கலாம்? இந்த ரேஞ்ச் 25,350 அல்லது இந்த ரேஞ்ச் 430. ஓகே, நமக்கு இந்த ரேஞ்சில் இருந்து நமக்கு இன்னும் கூட ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து மேபி பாசிட்டிவா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பை சைட்ல. அப்படி இல்லாம இது கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மேபி இந்த ரேஞ்ச் இருக்கும், சப்போர்ட் லெவல் இருக்கு 24,900 சம்திங். இப்ப இருக்கக்கூடியது என்ன, 25,170. அப்போ இந்த பாயிண்ட்ஸை நீங்க நோட் பண்ணிக்கணும். இங்க ஒரு உழவு, இங்க ஒரு 70 பிளஸ் இங்க ஒரு 170. ஸோ இது ஒரு 900, 270 பாயிண்ட்ஸ்க்கு மேல நமக்கு டவுன்ஃபால்ல வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இந்த சப்போர்ட்லாம் உடைக்க முடியல அப்படின்னா, எங்க 25,100 எல்லாம் உடைக்க முடியாம அப்படியே நிக்குதுன்னா பை ரெக்கவரி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் பார்த்துக்கோங்க. இல்ல அப்படி இல்லை, ஒருவேளை மார்க்கெட்டே கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மேபி இந்த சப்போர்ட் லெவல் திரும்ப கூட அது டபுள் பாட்டமா அது கன்சிடர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல டபுள் பாட்டம் வரும்போது இன்னும் கூட கீழே இறங்கலாம். ஏன்னா இங்க வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதான் நான் சொல்றேன், மார்க்கெட்ல இந்த இடத்துல உங்களுக்கு வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டா வந்த ஒரு நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈரானோட டெஹ்ரான், ஈரானோட தலைநகரம் இருக்கு இல்லையா டெஹ்ரான், அங்க வந்து ஒரு அட்டாக் நடந்திருக்கு இப்போ ரீசெண்டா. இப்போ என்னன்னா லோக்கல் இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து இதை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஏன்னா இப்போ வந்து ஈரான்ல ஒரு அட்டாக் நடந்திருக்கு, இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆனா அவங்க இன்னும் அவங்க சைடுல இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. யாரு? ஈரானியன் கவர்மெண்ட்டோ அல்லது யுஎஸ் பென்டகன் அல்லது இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணல. நாங்க தான் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம எனி மேஜர் குளோபல் வெரிஃபைட் நியூஸ் ஏஜென்சியும் இன்னும் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. பட் சோசியல் மீடியா தான் இப்போதைக்கு இதை வந்து ஒரு ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்க. அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஈரானோட டெஹ்ரான்ல ஒரு அட்டாக் நடந்திருக்கு இப்போ ரீசெண்டா வந்த நியூஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன ரீசன் நான் சொல்லிட்டேன். நிஃப்டியோட ஐடி செக்டார்ஸ் தொடர்ந்து இறங்குறதுனால நமக்கு நிஃப்டியுமே வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிஃப்டியோட செக்டார்ல நல்லா வெயிட்டேஜான ஒரு செக்டார் எதுன்னு கேட்டா அது ஐடி செக்டார்ஸ். அது மட்டும் இல்ல, நிஃப்டியோட இண்டெக்ஸ் நீங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் செக்டார்லாம் வந்து நல்லாவே இறங்கிட்டு இருக்கு. இதுல வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு செக்டார் எதுன்னு கேட்டாக்கா பிஎஸ்யூ தான். பிஎஸ்யூ செக்டார் மட்டும் தான் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. நல்லா இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு செக்டார் எதுன்னு கேட்டா அது பிஎஸ்யூ ஸ்டாக். பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் லைக் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நீங்க பார்த்துருப்பீங்க, பேங்க் ஆஃப் பரோடா பார்த்துருக்கலாம், கனரா பேங்க் பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே வந்து சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுல மோசமா வந்து நமக்கு ஃபாலிங்கை கொடுத்துருக்குறது எதெல்லாம் கேட்டிங்கன்னா ஃபார்மா. ஃபார்மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னமும் பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட், எனர்ஜி இதெல்லாம் பாருங்க. ரியல் எஸ்டேட் துறை வந்து ரொம்ப இறங்கிட்டே இருக்கு. ஏன்னா என்ன ரீசன்னா இதுதான். ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த காரணங்கள்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசனாக இருக்கு. நிஃப்டியோட ரியல் எஸ்டேட் செக்டார் இறங்குறதுனாலையும் நிஃப்டியோட ஐடி செக்டார்ஸ் இறங்குறதுனாலையும் நமக்கு மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு இறங்காம ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்ததுன்னா மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு குறைவு. வெயிட் பண்ணி பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய சேனல் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் இருந்தால் பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ். நன்றி.